விக்ரமாதித்தன் தொடர்கிறது. ஜீமுத வாகனனும் உடனே ஆசிரமத்திற்கு திரும்பினான். அவ்விடத்தில் மித்ரவசு வந்து சுப செய்தியை சொன்னான். அதை கேட்ட ஜீமுத வாகனன் பெருத்த சந்தோஷம் அடைந்தான். அவனுக்கு முன்பிறப்புகளை பற்றிய விவரங்கள் நன்றாக ஞாபகம் இருந்தன. அத்தகைய பிறப்புகளில் ஒன்றின் போது மித்ரவசு அவன் தோழனாகவும் மித்ரவசுவின் சகோதரியே அவன் மனைவியாகவும் இருந்தார்கள். அந்த செய்தியை ஜீமுத வாகனன் தன் தோழனுக்கு தெரிவித்தான். இதை கேட்ட மித்ரவசு மனமகிழ்ந்து அவனை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வித்யாதரர்களுடைய பெருமைக்கும் சக்திக்கும் ஏற்றவாறு விவாகத்தை விமரிசையாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தான். அன்றைய தினமே திருமணமும் நடைபெற்றது. ஜீமுத வாகனும் தன் மனதிற்கு இனியவளான மலையவதியை அடைந்து சந்தோஷமாக இருந்தான். ஒரு நாள் அவன் மலைய பர்வதத்தில் வேடிக்கையாக பொழுதுபோக்க மித்ரவசுடன் திரிந்து கொண்டிருந்தான். அப்போது கடற்கரையோரமாக இருந்த ஒரு காட்டை அடைந்தான். அங்கே ஏராளமான எலும்பு துண்டுகள் குவியலாக கிடந்தன. அவைகளை பார்த்து அவன் வியந்து, இந்த எலும்புகள் ஏன் குவிந்து கிடக்கின்றன என்று கேட்டான். இது ஒரு பெரிய கதை, எனினும் சுருக்கமாக சொல்கிறேன் கேள். நீண்ட காலத்திற்கு முன் நாகங்களின் தாயான கத்துரு என்பவள் ஏமாற்றி கருடன் தாயான வினதையை வெற்றி கொண்டு அவளை அடிமையாக பெற்றாள். கருடன் பின்னால் தாயை அவளுடைய அடிமை நிலையிலிருந்து விடுவித்தான். ஆயினும் அந்த விரோதத்தால் கோபம் கொண்டு கத்துருவின் குழந்தைகளான பாம்புகளை கொன்று தின்று வந்தான். அடிக்கடி பாதாள லோகத்தில் புகுந்து நாகங்களை அழித்து வந்தான். இவ்விதம் ஒரேடியாக பாம்பின் குலமே அழிந்து வருவதைக் கண்டு பயந்து நாகராஜனான வாசுகி தன் குலத்தை காப்பாற்ற நினைத்து கருடனை அணுகி, மகாராஜாவே, இவ்விதம் ஒரேடியாக நாகங்களை அழிப்பதால் உங்களுக்கு என்ன லாபம்? தினந்தோறும் உங்கள் ஆகாரத்துக்கு தென்கடலுக்கு ஒரு நாகத்தை நான் அனுபவிக்கிறேன். நீங்கள் பாதாள லோகத்துக்கு நுழையாமல் இருக்க வேண்டும் என்று வேண்டினான். அவ்விதம் நாகராஜன் தினந்தோறும் அனுப்பும் பாம்புகளின் எலும்புகளே இங்கு குவிந்து கிடக்கின்றன. இவ்விதம் மித்ரவசு கூறிய கதையை கேட்டவுடனே வீரத்துடன் கருணையும் கொண்ட ஜீமுத வாகனின் உள்ளம் வருத்தத்தால் கரைந்தது. பயங்கொல்லி போல எதிரிக்கு தினந்தோறும் தன் பிரஜைகளுள் ஒருவனை தன் கையாலேயே பலியாக அளிக்கும் நாகராஜனின் நிலை வருந்தக்கூடியதே. தன் குலத்தையே அழித்து விடுமாறு கருடரை கேட்டுக்கொள்ளும் அளவிற்கு அவன் ஆண்மையை இழந்து விட்டானா? நாகமங்கையர் ஓயாமல் அழும் குரலை கேட்க அவன் மனம் கலங்கவில்லையா? ஆசிவ முனிவரின் புத்திரனும் வீரனும் விஷ்ணுவிற்கு வாகனமுமாக மிகுந்த தெய்வீகமடைந்தவனுமான கருடன் இத்தகைய கொடூரத்தை செய்கிறான் என்பதை நினைக்கும் போது மாயையின் தோற்றம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. இவ்விதம் வெளிப்படையாக தன் மைத்துனனிடம் சொன்ன அந்த மகானான ஜீவித வாகனன் தன் மனத்திற்குள்ளாக ஒரு அபிப்பிராயத்தை கொண்டான். அனித்தியமான இந்த உடலை தியாகம் செய்து கிடைத்திருக்கிற பாக்கியத்தை அடையலாமே. அனாதரவான ஒரு நாகத்தையாவது ஒரு கருடனிடமிருந்து மீட்டு உயிரளிக்கும் வாய்ப்பு எனக்கு கிட்டாதா? இவ்விதம் அவன் தன் மனசிலே யோசித்து கொண்டிருந்த போது வாசற்காப்போன் அவர்களை அழைக்க வந்தான். நீ முதலில் போ, நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி தன் மைத்துனனை அனுப்பிவிட்டான். தனியாக இருந்த அவன் தன் எண்ணத்தை எப்படி நிறைவேற்றலாம் என்பதை யோசித்தவாறே அங்கே குறுக்கும் நடுக்குமாக திரிந்து கொண்டிருந்தான். அப்போது தூரத்தில் யாரோ பரிதாபமாக அழுவது கேட்டது. அது என்ன என்பதை அறிவதற்காகவே மேலே நடந்து சென்று பார்த்தபோது உயரமான பாறையில் அழகான இளைஞன் ஒருவன் வருத்தமே உருவாக கொண்டு நின்று கொண்டிருந்தான். அந்த இளைஞனை பிரியமாட்டாமல் அழுது கொண்டிருந்த கிழவி ஒருத்தி திரும்பி போகுமாறு அந்த இளைஞனை தேற்றி வற்புறுத்தி கூறிக்கொண்டிருந்தாள். மறைவில் இருந்தபடியே இதை கேட்ட ஜீமுதவாகனனுக்கு சோகத்தால் உள்ளம் உருகியது. சோகம் தாங்காமல் அந்த கிழவி தன் உள்ளம் வெடித்து விடும் போல இளைஞனை பார்த்து அழுதாள். சங்கச்சூடா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தேன். ஐயோ, குடும்பத்துக்கு ஒரே குழந்தையாயிற்றே நீ. உன்னை நான் எப்போதும் மறுபடி காண்பேன். சந்திர பிம்பம் போன்ற முகத்தை காணாமல் உன் தந்தை மனம் உடைந்து விடுவாரே. தள்ளாத வயதில் அதற்கு பிறகு எப்படி உயிர் வாழ்வார்? சூரிய கிரணமும் உன்மேல் பட்டால் பொறுக்காத நீ, கருடன் உன்னை உயிருடன் கொத்தி தின்னும்போது எப்படி சகிப்பாய்? நாகராஜனுக்கு எத்தனையோ பேர் பிரஜைகள் இருக்க அவன் உன்னை தேர்ந்தெடுக்க வேண்டி நேர்ந்த விதியை என்ன சொல்வது?
அவள் இவ்விதம் புலம்பிக் கொண்டிருக்கும் போது மகன் தாயை நோக்கி, அம்மா, ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன். நீ ஏன் இன்னும் அதை கிளறுகிறாய்? கருடன் வரும் நேரமாகிவிட்டது. நீ வீட்டுக்கு போ, நானும் உன்னை கடைசி தடவையாக வணங்குகிறேன் என்று சொன்னான். இதை கேட்ட கிழவி நீர் நிறைந்த தன் கண்களால் 4 திசைகளையும் சுற்றி பார்த்து, என் பிள்ளையை யாராவது காப்பாற்றுவார்களா என்று கூக்குரலிட்டாள். இதற்கிடையில் கருணை பொங்கும் உள்ளத்துடன் அனாதரவாக அங்கு உள்ள சங்கசூடன் என்னும் நாகத்தை கருடனுக்கு உணவாக நாகராஜன் வாசிக்க அனுப்பியிருக்கிறான். ஒரே மகனான அவன் பிரிவாற்றுமையால் தாயும் கூடவே வந்து புலம்புகிறாள். அநித்தியமான இந்த உடலை அழித்து இந்த நாகத்தை மீட்காவிட்டால் என் பிறப்பால் என்ன பயன் என்று ஜீமுத வாகனன் தன்னைத்தானே நினைத்து கொண்டான். அம்மா, உங்கள் மகனை நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னான். இதை கேட்ட கிழவி கருடனே வந்து விட்டதாக நினைத்து மிரண்டு போய், கருடா, என்னை விழுங்கிவிடு என்று கூட்டி சொல்லிட்டாள். உடனே சங்கசூடன், அம்மா, இது கருடன் அல்ல, சந்திரன் போன்ற குளிர்ச்சி தரும் இந்த உருவத்திற்கு பயங்கரமான கருடன் உருவத்திற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு என்று கூறி தேற்றினான். அப்போது ஜீமுத வாகனன், அம்மா, நான் ஒரு வித்யாதரன், உன் மகனை காப்பாற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன். கருடன் பசிக்கு என் உடலை அர்ப்பணிப்பேன். உன் மகனை அழைத்து கொண்டு நீ வீடு திரும்பு. ஒரு காலம் முடியாது. நீயும் என் மகன்தான். இந்த கஷ்டத்தில் எங்களுக்கு ஆறுதல் அளித்து உன்னை வேறு விதமாக கொள்ள முடியாது. பெரியோய், உங்கள் உதார குணத்தை வெளிப்படுத்தி விட்டீர்கள். ஆயினும் உங்களை காட்டிலும் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள விரும்பவில்லை. சாதாரண கல்லுக்காக உயர்ந்த ரத்தினத்தை யாராவது இழப்பார்களா? என்னை போல தன் நிலையையே குறித்து வருந்தும் மக்கள் உலகத்தில் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் உங்களைப் போல பிறருக்காக இறங்குபவர்கள் மிகவும் குறைவு என்றாள். அம்மா, கோரமான இந்த பொட்டலை விட்டு உடனே புறப்பட்டு திரும்பிப்போம். இந்த கொலைக்களத்தை பார்ப்பதற்கே பயமாக இல்லையா? நான் கடற்கரைக்கு போய் கோகர்ண சுவாமியை தொழுதுவிட்டு கருடன் வருவதற்குள் திரும்பி வருகிறேன் என்று சொல்லி அவளை வணங்கிவிட்டு கடற்கரைக்கு சென்றான். அழுது கொண்டே கிழவி அங்கிருந்து சென்றாள். ஜீமுத வாகனன் கடற்கரையிலிருந்து சங்கச்சூடன் திரும்பி வருவதற்குள் கருடன் வந்துவிடாதா என்று காத்திருந்தான். அப்போது பெரும் புயல் அடிப்பது போல மரங்கள் ஆடி அலையுண்டு நிற்க கருடன் வந்து சேர்ந்தது. பாறையில் இருந்த மகாவீரனை மூக்கினால் கொத்தி தூக்கி சென்றது. அவனை சாப்பிடுவதற்காக மலைபர்வதத்தின் உச்சிக்கு தூக்கி செல்லும்போது அவன் தலையிலிருந்து சிரோரத்தினமான மணிமாலை பீய்ந்தது. பூமியில் ரத்தம் சிந்தியது. மலை உச்சியை அடைந்து கருடன் அவனை கொத்தி சாப்பிடும்போது ஜீமுத வாகனன், இதே போல ஒவ்வொரு பிறப்பிலும் என் உடல் பரோபகாரமாக உபயோகப்படட்டும், பிறருக்கு உபயோகப்படக்கூடாத நிலையில் இருந்தால் சொர்க்க பதவியும் எனக்கு வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டான். இதற்குள்ளாக அவன் தலையிலிருந்து பீய்ந்த மணிமாலை இரத்த துளிகளுடன் மலையவதியின் முன்னால் வந்து விழுந்தது. அதை கண்டவுடன் அவள் அது தன் கணவனுடையது என்பதை உணர்ந்து கொண்டால் நீர் நிறைந்த கண்களுடன் அவள் அதை தன் மாமனார் மாமியாரிடம் காண்பித்தாள். அவர்கள் தங்கள் தபோ மகிமையால் ஞான திருஷ்டி மூலம் நடந்ததை அறிந்து மருமகளையும் அழைத்து கொண்டு கருடன் இருக்குமிடம் வந்தனர். கோகர்ணம் பூஜையை முடித்து கொண்டு திரும்பி வந்த சங்கச்சூடன் பாறையில் ரத்தம் சிதறியிருப்பதை கண்டதும் பதறிவிட்டான். ஐயோ, பழி சூழ்ந்து விட்டதே! இந்த மகான் எனக்காக தம்மையே கருடனுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு விட்டாரே! அவரை கருடன் அவ்விடம் தூக்கி போயிருக்கிறான். எவ்விடம் என்று அறிய வேண்டும் என்று கதறினான். நன்றி.